ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் மெனுவாக கூட செய்யலாம். இதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் வறுவல் இல்லாட்டி அப்பளம் வச்சுக்கலாம். இதுக்கு நெய் அல்லது தயிர் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல், 2 வரமிளகா, கருவேப்பிலை 2 இனுக்கு, தக்காளி 1, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். 2.25 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அது கூடவே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ரைஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு எடுத்துக்குங்க. பருப்பு 125 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இந்த 3 ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அது கூடவே தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். பின்னால் தேவைப்பட்ட 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கழிஞ்சி வச்சுருக்கிற அரிசியை பருப்பையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல தேவைப்பட்டால் உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து விசில் எடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குது. இதை அப்படியே கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு அப்பளம், கத்திரிக்காய் வறுவல் இது கூட சைடிஷாக பரிமாறிக்கலாம். தயிர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரெசிபிக்கு.